விஜய் அவருடைய கட்சி இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மற்றதெல்லாம் செகண்டரி. ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? எஸ்ஐஆரில் அவங்க ஆதரவாளர்களை ஓட்டர்ஸாக சேர்க்கணும். அவருடைய ஓட் லிஸ்ட்ன்றது என்ன? ஜென்சி கேட்டகரி, 2004 பிறகு பிறந்தவன். அதில் ஓட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்க லிஸ்ட் இது வரைக்கும் பேரில் இருக்காதுன்னு எனக்கு தோணுது, அல்லது பெரிய அளவில் இருக்காது. எஸ்ஐஆர் வந்து பெரிய குளறுபடியாக போகுது. எவ்ரிபடி இஸ் க்ளூலெஸ். முதல்ல அவர் கவலைப்பட வேண்டியது விஜயும் அவருடைய கட்சிக்காரர்களும். தாவேகா நண்பர்களுக்கு நான் உண்மையிலே சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக கூட, நண்பர்களே, நீங்கள் முதல்ல உங்கள் ஆதரவாளர்களை உங்கள் ஓட் பேங்கை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கான வழியை பாருங்கள். அது ஒன்று தான் நீங்கள் கவலைப்பட வேண்டியது. குதிரை லாடம் கட்டின மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அது ஒன்று மட்டும்தான். அதை ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். பண்ணால் போதுன்றது தப்பான வார்த்தை நான் சொல்லலை. அது ஒன்று தான் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது. மற்றதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு உங்கள் ஆதரவு இப்போ எங்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, அவருக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் கேள்வியே தப்பு. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? என்ன சார் நீங்கள் வந்து தம்பிகள் எல்லாம் அப்படி இல்லைங்க, நான் தம்பிகளை குறைச்சி மதிப்பீடுல இழிவுபடுத்தலைங்க ஐயா. உண்மை ஐயா. இது எத்தனை பேருக்கு உங்களில் ஓட்டு இருக்குது தம்பி? போய் முதல்ல அதை செக் பண்ணுங்க. நீ யாருக்கு வேணா ஓட்டு போடாத, உரிமை. நீ விஜய்க்கு பிடிச்சா விஜய்க்கு போடு, இல்லை எடப்பாடிக்கு பிடிச்சா எடப்பாடிக்கு போடு, ஸ்டாலினுக்கு பிடிச்சா ஸ்டாலினுக்கு போடு. அதை நான் சொல்ல முடியாது, அது உரிமை. நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய்க்கு கூடுற கூட்டம் இவ்வளோ மேசிவ் க்ரௌட்ஸ் வருது, அது ஓட்டா மாறுமா மாறாதா? 50% ஓட்டா மாறுங்க, 75% மாறுங்கலாம் நானே கூட கடந்த காலங்களில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த கேள்வியே எனக்கு அபத்தமாக இருக்குது எஸ்ஐஆர் வந்த பிறகு. நான் கேட்குறது, இந்த கேள்வி கேட்கக்கூடிய நண்பர்களை, சார் நீங்கள் முதல்ல எஸ்ஐஆர் வந்துச்சு சார், சாரில் உங்கள் பேர் இருக்கான்னு முதல்ல போய் பாருங்கள் சார். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதான்றது இன்றைக்கி பொருத்தமற்ற கேள்வி சார். நீங்கள் கவலைப்பட வேண்டியது சாரை பற்றி சார். போய் சாரில் உங்கள் பேர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள்.